Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 927 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கரை ஒதுங்கி கிடந்தாலே காட்டெருமை நம்ம பிக் மாமு அவ கண்ணை முழிச்சிட்டான். முழிச்சவன் நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரு அப்படின்னு அவ யாருங்கிறதே அவன் மறந்துட்டான். இத கேட்டவனே நம்ம பையன் சாப்பருக்கு பயங்கரமான ஷாக்கு அண்ட் பயங்கரமா பாடி வலிக்குதுன்னு வேற சொல்லுவாளா. உடனே ஓகேக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்பா. இவளோட கொடூரம் தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காளே, தெரிஞ்சா நேரத்துக்கு நின்றுப்பா, வாய்ப்பே இல்ல. அவன் நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இங்க என்ன வேலை, நான் யாருன்னு சொல்லி மண்டைய போட்டு பிச்சுட்டு கிடப்பான். சாப்பர் ஷாக் ஆகி அப்படியே நைஸா பேக்ல போவான். இவன் அவளை கடைசியா பார்க்கும்போது பேய விட பேத்தனமா கருண குடூரமா கப்பல்ல வந்து லேண்ட் ஆனா. அதுவும் மண்டையெல்லாம் தக தக தகன்னு குளிந்து விட்டு எரிய. இவனை பார்த்து மட்டும் ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சு அவளதான் டெஃபினட்டா இவனை கொன்றுவான். அப்ப பிக் மாமு என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒக்கிக்கு ஒட்டமா கிட்ட கேப்பா. உடனே ஒட்டமா உங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியும்பா. உடனே சாப்பரை அடிச்சு புடிச்சு அவளை தடுக்க போவான். ஏன்னா அந்த லூசு மட்டும் பேரை சொல்லி அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா சங்கு கரெக்டா பீன்னு எடுக்க வருவான். அதுக்குள்ள இடையில பூந்து காட்டு கத்தி எப்படியோ தடுத்துட்டான். அண்ட் அவ பேரு ஓலின்னு சொல்லிடுவான். அவன் நிஜமான பேரு லின்லின் தான். பானோல எல்லாருமே ஓ முன்னாடி போட்டுக்கிறாங்க. இப்போ ஓலின்னு கூப்பிடுறது ஒன்னும் தப்பு இல்லையே. அவளோட நிஜமான பேரை தானே சாப்பர் சொல்லியிருக்கான். அவளுக்கு சந்தோஷம், வாவ் சூப்பர் நேம்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. வட்டமா ஒண்ணு இது ஒண்ணு அவளோட பேரிலேயே ஏன் ஏமாத்திட்டு இருக்கே, ஏன் பொய் சொல்றேன்னு நோண்டி நோண்டி கேப்பா. ஐயோ நீ உண்மையான பேரை சொல்லி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுறாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை டோட்டலாவே வேற மாதிரி சொல்லுவான். அதாவது யாராச்சும் கஷ்டப்படுறாங்க ஆபத்துல இருந்தாங்கன்னா நீ ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவ, நீ ரொம்ப ரொம்ப நல்லவே அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்களோட பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ட்ரம்முக்குள்ள ஒரு ரப்பர் பால் பவுன்ஸ் ஆகி டம்மு 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 டம்முன்னு அங்கங்கன்னு அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் பிக் மாமோட வயித்துக்குள்ள இருந்து கேட்கும். அதாவது மேடம்க்கு பசிக்குது, பசி முத்தி போச்சுன்னா இவங்களே வாயில அள்ளி போட்டுருவாளே. சரி அப்படியே கட் பண்ணி இந்த ஒரோச்சி பயல காட்டுறாங்க. அவன் இன்னுமே அந்த கியோஷிரோவை கலாய்ச்சிட்டு இருக்கான். ஆளுகளை காலி பண்ணா நீ அவங்கள காலி பண்ண ஏகப்பட்ட அனுப்பி விடுற, காமெடி பீஸ்ன்னு. அதுக்கப்புறம் ஒரு காட்டு கத்துவான். என்னன்னா இப்ப சில ஸ்டேஞ்சர்ஸ் வந்து ஃப்ளவர் கேபிட்டலுக்கு வந்திருக்காங்க, அவங்கள இன்னுமே பிடிக்க முடியல அப்படின்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். இங்க எல்லாத்தையுமே முன்னாடியே கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா இப்போத்துல இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கோஷிகி ஓடன் அவனோட ஒய்ஃப் டோக்கி எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த ஓடனோட லெகசி இன்னுமே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு கடுப்புல கத்துவான். அங்க இருக்க ஆளுகெல்லாம் மறுபடியும் இந்த பேய் கதை ஆரம்பிச்சிட்டாரா, நாங்கெல்லாம் கொசுகி கிளான மறந்தே போயிட்டோம், ஆனா இவர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காருன்னு சொல்லும் போது அந்த குமராசக்கி ஏதோ ஒன்னு கிரிமினலா யோசிக்கிறான். ஆனா என்னன்னு தெரியல. இந்த ஒரோச்சி மண்டனுக்கு ஓடனோட ஆளுகளை பத்தி நல்லாவே தெரியும். அக்கசையா நயன்னு சொல்லிட்டு 9 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அதோட லீடர் பாத்தீங்கன்னா கின்னு தான். இவனுக்கு என்ன தகவல் வந்திருக்கும்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க திரும்பியும் இங்க வந்து, அதாவது பேயா வந்து இவனோட தலையை வெட்டி தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இந்த விஷயத்த சொல்லும் போதே அந்த பதறுவான். அட லூசு பயலே, நாங்க தாண்டா ஓடனோட ஆளுங்க எல்லாத்தையுமே மொத்தமா குழியில தள்ளி புதைச்சோம், இன்னுமே அந்த கொசுகி கிளானை பார்த்து பயந்துகிட்டு இருக்கான். அதுவும் 1-2 வருஷம்னா பரவாயில்ல, 20 வருஷத்துக்கு அப்புறம் லூசு பையன்ட்டு சரக்கு அடிப்பானுங்க. ஐடோ வந்தவனுங்களை அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டான். ஆனா அந்த யோக்குசோனாவையும் டேக்கோட ஆளுகளையும் எவனோ குறியில வச்சு அடிச்சு தெரிக்க விட்டுருக்கான். அதை தான் என்னால ஏத்துக்க முடியலன்னு காட்டு கத்துவான். யோக்குசோனாங்கிறது வேற யாரும் இல்ல, உராசிமான்னு ஒருத்தன் சும்மா விளையாடுறேன்ட்டு நம்ம பையன் கிட்ட செருப்படி வாங்கினான்ல, அவன் தான். அவன் அடிச்சு போட்டிருக்கானா. அவன் ஜாக்கோட ஆளுன்னு சொல்றது அந்த ஊரோட தலைவன். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ரோனின் அவங்க ஆளுங்க யாக்குசா சில பேரை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம ஜோரோவை தப்பா புடிச்சிட்டு போய் போட்டு தள்ள பிளான் பண்ணானுங்களே, அந்த விஷயத்தை தான் சொல்றான். அதோட முடியலையே, இப்போ புதுசா நூடுல்ஸ் கடைக்காரன் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இன்னுதான் பேயா இருந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கானோன்னு ஒரு பயம். எப்படி அவன் பயந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த கியோஷிரோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்க எப்ப வருவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வந்தாங்க ஒரே போடு போட்டு 2 பொழந்துட மாட்டேன், அவங்கள எப்பண்டா பாப்பேன்னு வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா பேசின உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கியோஷிரோ உன் மேலதான்டா நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், ஓடன் என் கண்ணு முன்னாடி தான் செத்து போனான், ஆனா அவனோட பையன் மொமனசுக்கே இன்னுமே உயிரோட இருக்கான் அப்படின்னு கரெக்டா சொல்லுவான். எப்படி சொல்றான் பார்த்துட்டானான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த நெருப்புல செத்து போனவங்க பாடி எல்லாம் கிடைச்சது, அதுல ஓடனோட இருந்துச்சு, அவன் ஒய்ஃபோடதெல்லாம் இருந்துச்சு, அண்ட் அந்த மொமனசுக்கேவோட பாடி, அவன் தங்கச்சி பாடி அப்படி இப்படின்னு ஒரு சில பேர்த்தோட டெட் பாடி மட்டும் கிடைக்கவே இல்லை. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொசுகி கிளான்ல இன்னுமே சில பல பேர் சாகாம இருக்காங்க, அவங்கள விடக்கூடாதுமா. அட மூதேவி, நெருப்புக்குள்ள ஒரு பாடியை தூக்கி போட்டா திப்புற டெட் பாடியா ஃப்ரெஷ்ஷாவா வெளியில வரும், எரிஞ்சிராது, மண்டை தான் பெருசா இருக்கே தவிர மண்டைக்குள்ள மசாலான்னு ஒண்ணு இல்ல. அவன் என்ன சொல்லுவான், கொசுகி கிளான் ஆளுங்கெல்லாம் மறுபடியும் வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க, நம்ம விடக்கூடாது, அவங்க கைடோவோட தலையையுமே வெட்டிடுவாங்க அப்படி எப்படின்னு பீதியில என்னென்னமோ வளருவான். இது எல்லாத்தையுமே ரோபின் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. அவங்க வருவாங்க வெட்டுவாங்க கொல்லுவாங்கன்னு
பயங்கர பயத்தோட சொல்லிட்டு இருப்பான். சுத்தி இருக்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பின்ன கைடோவோட தலையை யாராச்சும் வந்து வெட்டுவாங்கன்னு சொன்னா அது நம்புற மாதிரியா இருக்குது காமெடி பீஸ். அவன் தலையை வெட்ட முடியுமா? நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அவன் எவ்வளவு பெரிய புட்டி பெஸ்டான்னு. நமக்கே இவ்வளவு தெரியும் போது கூடவே இருக்க அந்த ஆளுக்கு ஏன் தெரியல? ரொம்ப குடிச்சிட்டான் போல அப்படி இப்படின்னு மட்டமா பேசிட்டு இருப்பானா. கூட இருக்கவன் அட குடிகார மூதேவி நீ தாண்டா ஓவரா குடிச்சிட்டு இருக்க, நீ பேசுறத மட்டும் அந்த ஆளு காதுல விழுந்துச்சு, அதுக்கப்புறம் உன் காது இனிமேட்டு வாழ்க்கை பூரா கேட்காது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கத அந்த ஒட்டக்கோ பொண்ணு இழிச்சுக்கிட்டே கேட்டுட்டு போவா. இன்னுமே அவன் எல்லாத்தையும் என்ன சொல்லுவானா, ஓடனோட ஒய்ஃப் அந்த டொக்கி இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஆளுங்க பழிவாங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த வார்த்தையை யாருமே மறந்துடாதீங்க. எல்லாருமே நைட்டு தூங்கும் போது கூட அலாட்டாருங்க. சின்ன துரும்பு அசைஞ்சாலும் சரி எறும்பு அசைஞ்சாலும் சரி ரெண்டா பொளந்துருங்க. கொசுக்கிங்கிற பேரை யாருமே சொல்லக்கூடாது, யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படி இப்படின்னு காட்டு கத்துவான். எல்லாத்துக்குமே கடுப்பாயிரும். பின்ன ஏதோ போயம் ஒப்பிக்கிற மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கான் பண்ணாடப்பைய. மத்தவங்க எல்லாருமே அதை கண்டுக்காம சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பாட்டுக்கு விடாம புலம்பிட்டு இருப்பான். அவங்க இந்த மாதிரி வருவாங்க அந்த மாதிரி வருவாங்கன்னு. ஒட்டக்கோ புள்ள எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டே ஒண்ணு விடாம கேட்டுட்டு இருக்கா. அவன் விடுற மாதிரி இல்ல. அவங்க வருவாங்க, பேயா வருவாங்க, கண்டிப்பா என்னைய கொல்ல வருவாங்க, மறுபடியும் லேண்ட் ஆஃப் ஆனோவ பழைய மாதிரி ஆக்குவாங்க, அதுக்கு நான் விட மாட்டாங்க போது அவன் மூஞ்ச அவ்வளவு கொடூரமா மாறும். இந்த ஒட்டக்கோ பொண்ணுக்கு எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கதான் வழக்கம். ஆனா இந்த டைமுக்கும் போது அவ சிரிச்ச மூஞ்சி அவன் கிட்ட காமிச்சா அப்படியே வாயை கிழிச்சாங்க தொங்க விட்டுருவான். அதனாலேயே சிரிச்சுட்டு இருக்க வாயை கஷ்டப்பட்டு மூடுவான். ஆமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இந்த மாதிரி யாராச்சும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? கோபப்படாம நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். நீங்க யாரையாச்சும் அப்படி பார்த்திருக்கீங்கன்னா கீழே பேரை கமெண்ட் பண்ணுங்க. அது நீங்களா இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்க. பெரிய பிரச்சனையாச்சு ஆனா சிரிச்சா எல்லாம் போச்சு. இங்க ரோபின் அங்க இருக்க அட்மாஸ்பியரை நல்லா ஸ்டடி பண்ணிட்டா. செம பிரெயின் பாருங்க. அவ மட்டும் நேரம் தப்பிச்சு ஓடி இருந்தானா இவ்வளவு மேட்டர் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்பதான் ஒரு முக்கியமான மேட்டர் தெரிய வருது. இப்ப ஒரோச்சி மட்டும் தான் பயத்துல இருக்கான். அவன் மட்டும் தான் அலாட்டா இருக்கானே தவிர அவனோட சபார்டினேட்ஸ் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. சொல்ல போனா எல்லாம் படுத்து கிடந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. வெளியில அந்த மூஞ்ச காட்டினானுங்கன்னா அவ்வளவுதான், அவன் தலையை வெட்டிடுவான். அதனால கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி பேசிட்டு இருந்தானா டெஃபினட்டா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் எல்லாத்தையும் கொல்லாதான் செய்வான். உடனே அந்த அக்கசையா மெம்பர்ஸும் செத்து போயிட்டானுங்க. எதுக்கு இருந்தாலும் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான்னு இன்னும் அந்த மட்டமான பேச்சு போய்கிட்டே தான் இருக்குது. அவங்க பண்ணிட்டு இருக்க ரியாக்ஷன் எல்லாம் பாருங்க, எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. இப்படி இவன் சீரியஸா மூஞ்ச வச்சு பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒருத்தி குபீர்னு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. எல்லாத்துக்குமே ஷாக்கு. யார் இப்படி உரோச்சி பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சிட்டு இருக்குதுன்னு சுத்தி முத்தி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஒட்டக்கோ தான். எப்பவுமே சிரிக்கிறாங்கிற பேர்ல இப்பவும் சிரிச்சு டோட்டலா மாட்டிட்டான். அவன் வெறியாயிட்டான். யாரா சிரிச்சீங்க ஒழுங்கா வெளியே வாங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த குமரசுக்கு என்ன பண்ணிட்டா, ஒட்டக்கோவை தூக்கிட்டு வெளியில ஓடிட்டான். ஆனாலுமே அவளோட சத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். ஏன் இப்படி சிரிக்கிறான்னு கேட்டா எல்லாருமே அந்த ஒரோச்சியா முட்டா பையன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு உண்மையா வேற சொல்லிட்டா. அங்க இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. அட குரங்கு மண்டே, நீ மாட்டினது மட்டும் இல்லாம எங்களையும் கோர்த்து விடுறியான்னு. உடனே அவளை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க. அவளுமே நிறுத்த ட்ரை பண்றான். ஆனா முடியல. அந்த ஒரோச்சி செம்மையா கடுப்பாயிட்டான். நான் ஒரு ஷோகன், இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது இப்படித்தான் சிரிப்பு பண்ணுவாளா, அவளுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு அத்திய உருவ போவான். எல்லாரும் சொல்லுவாங்க அவ சிரிப்பை ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு. ஆனா நிறுத்துற மாதிரி இல்ல. இது என்ன பழைய நகையா, 20 வருஷ பகை, உனக்கு இது காமெடியா தெரியுதா அப்படின்ட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா கத்திக்கிட்டே வருவான். ஆந்தா விக்டர் ஓடனை டிஃபீட் பண்ணவன் என்ன பார்த்தா பயந்த மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே வருவான். இடையில அந்த குமரசுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுங்க மை லார்ட், அவ வெறும் ஒரு குழந்தை, பச்சா மண்ணு, பிஞ்ச பிசா, நஞ்ச பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த கதவை ஒட்டச்சுக்கிட்டு வருவான். அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவா. அவ வேண்டாம் அவளை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. நீ தானே சிரிச்சேன்னு அவன் மூஞ்ச பார்க்கும் போது மறுபடியும் சிரிப்பா. அதுவும் அவளை பார்க்கும்போது அவனை நக்கல் பண்ணி சிரிக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப என்ன அவன் சும்மா இருப்பான்? அவனே கொத்த வராங்க குரங்கு. மத்தவங்க யாராச்சும் அவரை ஸ்டாப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க. அவனுங்க கண்டிப்பா எங்களாலலாம் முடியாதுன்னு கையை விரிச்சிட்டானுங்க. அவனே சொல்லிட்டான் சிரிப்பா நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு. அவன் நிறுத்துற மாதிரி இல்ல, இன்னும் டபுளா தான் ஆகுது. ரோபின் எப்படியாச்சும் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தணும்னு வேகமா போவா. ஆனா அவளை முந்திட்டு திடீர்னு இன்னொருத்தி போய் அந்த ஒரோச்சியோட செவினிலேயே ஒரு அப்பு அப்படியே பிளைங்ல பறப்பான். யார் அடிச்சான்னு பார்த்தா குமரசுக்கி. எப்படி இவ பண்ண வேலைக்கு அடுத்து அவளை என்ன பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.